மக்களே நான் பெரும்பாலும் எப்போவுமே ஒரே போல தான் சமையல் பண்ண மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பிள்ளையில சாப்பிட வைக்கிறதுக்குள்ள உயிரே போயிரும். அதுங்க வந்து புதுசா ட்ரை பண்ணவும் மாட்டுக்கு. ஏற்கனவே சாப்பிட்ட வெரைட்டி மட்டும் தான் இந்த பையன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வளர்ந்தான்னு வச்சுக்கோங்க, கம்ப எடுல தொளிச்சு போடையும் தொளிச்சு, பிச்சு போடையும் பிச்சுன்னு சொல்லிட்டு எதையாவது உள்ள ஏத்தி விட்டுறலாம். ஆனா வந்து இப்போ ஃபுல்லா அத சாப்பிட்டதே தான் சாப்பிடுறானே தவிர, புதுசா பயபுல ஒண்ணும் ட்ரை பண்ண மாட்டேங்கு. எப்ப பார்த்தாலும் ரசத்த வை அப்படின்னு தான் கேட்கான். ஆனா மீனு, இறைச்சி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவான். மத்த மாரி வேற காய்கறி இது இதுன்னு தொடவே மாட்டுக்கான். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அம்மாவும் எப்பவும் சிக்கனும், மீனும் தானே சாப்பிட்றாவ. அதே போல நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம்னு பண்ணிட்டு இருக்கான். ஆனா வந்து எனக்கு வந்து பயங்கர சங்கடமா இருக்கு. நம்ம தான் உடம்ப கெடுத்து வச்சுட்டோம். ஆனா பிள்ளைகளுக்கு அப்படி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் லிஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா ஹெல்த்தியான கொண்டைக்கடலை அந்த மாதிரிலாம் வாங்கி, கொண்டைக்கடலை குழம்பு வச்சா ஓரளவுக்கு சாப்பிட்ருவாங்க. ஏன்னா மிக்சியில் போட்டு எல்லாம் அரைச்சிருவானோ, அதனால வாங்கிட்டு வந்து எல்லாம் ஊற போட்டாச்சு. மக்களே நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே எங்கள் அம்மா வந்து இந்த பேப்பரில் ஜாமானங்கள் வாங்கிட்டு வருவாங்களா, அதை பிரித்து பார்த்து அடி வாங்குறது வழக்கம் உண்டு. உங்களுக்கு உண்டுமா?